ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். எனக்கும் மாமாக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் வந்துட்டு ரோஜா இதழ், கடற்பாசி. கடற்பாசியோ அது ஸ்டார் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய குக்கராக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கல்பாசி இதெல்லாம் வச்சு கடற்பாசி, பட்டை இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். கருகிருச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லாவே வராது. ஸோ வந்து நம்ம இதை வந்து மீடியமாக வச்சு ஓரளவுக்கு வணக்கிக்கலாம். வணக்கினது என்ன பண்ணும், பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸாக. அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக டேஸ்டியாக எம்மியாக வரும். ஓகே, நல்லா வணக்குங்க, நல்லா போட்டு கிளறுங்க, அப்போதான் நல்லா வரும். இன்னைக்கு மாமாக்காகவே நான் செய்கிறேன். எப்படி வரும், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து தனியாக மேரேஜ்க்கு அப்புறம் நான் தனியாக ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க, இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எதுக்குன்னா, இப்போ இந்த ஆயிலில் சேர்த்திட்டா பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப ஒயிட்டாக வந்துடும். அப்போ வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்காதுல்ல நம்மளுக்கு பார்க்க. இப்படி நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயமும் சீக்கிரம் வணங்கி வந்துடும், சீக்கிரமாக பொன்னிறமாக ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா, இது வந்து 1 கப் அளவு சேர்த்திக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி பெருசாக எடுத்துருக்கேன் நான். இதை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கிட்டு நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது நல்லா வணங்கிடணும் பேஸ்ட் மாதிரி. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி வணங்கிடணும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பொடிங்களை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்ன பொடிங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கரம் மசாலா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா எடுத்துட்டு கரம் மசாலா கரெக்டாக 1 ஸ்பூன் இந்த அளவு ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு ஸ்பூன் சின்னதாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பட்டை ஒரு 5 பட்டை எடுத்துக்கோங்க. கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 3, இதை 3 ஆட் பண்ணி இப்போதைக்கு நான் அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றி அப்போவே கிளறி விடுங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அது வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்படி வந்து அப்போவே ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு இது வந்து அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆல்ரெடி நான் வேக வச்சுட்டேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இதை எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவில் மறுபடியும் கலக்கி விட்டுருங்க. ஓகே, நல்லா அது கூட நல்லா மெர்ஜ் ஆகட்டும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பிரியாணி. இப்போ வந்து நெய் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கலக்கி விடுங்க. இது வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், உங்களுக்கு வந்து ரிச் டேஸ்ட்டாக கொடுக்கும். ஓகேவா, நெய் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படி ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இந்த மசாலாலேயே கொஞ்சம் வணங்கினதும் கறி தண்ணி
ஆட் ஆயிருந்துச்சுல, அதை வந்து அரிசி தண்ணி கூடவே குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்துட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ நான் 2னா 3 டம்ளர் ஊற்றணும். அப்போ நான் அந்த கறி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி கொதி வந்ததும் நம்ம வந்து கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விட்டுறணும். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசி வடித்து வச்சுருக்கோங்க நல்லா, அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வணக்கி விடுங்க. ரொம்ப வந்துட்டு போட்டு இது பண்ணிக்க உடஞ்சி போயிடும் அரிசி. அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். ஊற வச்சுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருங்க. உப்பெல்லாம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணியிலே வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அந்த அரிசிலேயே ஒரு கொதி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டுருங்க. கரெக்டாக விட்டதும் நம்ம வந்து 2 விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணா அடடா கம கம பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக அப்படியே கிளறி விட்டா செம்ம வாசனையாக இருந்துச்சு. மாமாவுக்கு சர்வ் பண்ணிடலாமா? டன்டடை, மாமா குட்டி இங்கே வாங்க. அந்த மாமா குட்டி இல்லை, இது என்னோட மாமா குட்டி. இது கூடவே சிக்கன் ஃப்ரையும் தயிர் பச்சடி ரெடியாக இருக்கு. நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். மாமா சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. செம்மையா இருக்கு, பார்க்கவே வேற லெவலா இருக்கு. சே இப்படி சாப்பிட்றான் பாருங்க. சூப்பரா இருக்கும் போல. நானும் சைடில் சாப்பிட்டு தான் இருக்கேன். வேற லெவலா இருக்கு, உண்மையா செம்மையா இருக்கு. சிக்கன் பீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு, வேற லெவலாக வந்துருந்துச்சு. ஐயோ நல்லி எடுத்து கடிக்கிறானே, எனக்கும் ஆசையாக இருக்கு. நானும் சாப்பிட வேண்டாம், நிறைய சாப்பிடுவேன் நானும். உண்மையாலுமே வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இதே குவான்டிட்டியில் ட்ரை பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க.